குறள் எண் 8. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. வாளி என்பது இந்த இடத்துல வாழ்க என்று பொருள் வரும். வாழியவே அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? தமிழ்ல வாழ்க அப்படின்றதுக்கு பழைய தமிழ் சொற்கள் வாழிய, வையகம், வாழிய அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, நம்ம வழிய விட்டுறலாம், அப்படியே கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிடலாம். வாழிய அதாவது வாழ்க, வாழ்ந்த, வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருத்தல், வாழ்க, வாழ். எது வாழி என்பது. அப்ப வாழிய, வாழ்க, வாழ்ந்த அப்படின்னு வச்சுக்கலாம். பிளஸ் முன்னாடி இருக்கிறது அறம். அறம் என்றால் என்ன? அன்பு. என்னடா தெரியலையா? தெரியல. இப்ப ரெண்டையும் கனெக்ட் பண்ணலாம். அன்பு வழி பொருள் கிடைச்சிருச்சு. இல்ல அன்பின் மூலமாக வாழ்ந்த, இல்ல வாழ வேண்டிய அப்படின்னு பொருள் கிடைச்சிருச்சு. அந்தணன் என்றால் என்ன? சான்றோர் பெருமக்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சான்றோர் பெருமக்கள்னா என்ன? அறிஞர்கள். இத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறிஞர்கள், அறிவாளிகள் வச்சுக்கோங்க. இத கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி மறிவு வந்திருக்கு பாத்தீங்களா? சான்றோர் தான் அறிவாளி. ஓகேவா? சான்றோன், அறிஞன், அறிவாளி. அறம் பிளஸ் வழி, சான்றோர்கள், அறிஞர்கள். தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால். ஆல்ரெடி லாஸ்ட் குறள்ல நம்ம பிரிச்சதுதான். தாழ் என்பது எது? சரணாகதியாக அவர்களிடம் சென்று நாம் சேருவது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோம் இல்லையா? தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால். அறம் பிளஸ் வழியில் வாழ்ந்த சான்றோர் பெருமக்கள். தாழ் என்பது அவர்கள்ட்ட சரணாகதியாக சேர்றது, அல்லால் சேராதவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப சொல்லு, என்ன புரிஞ்சிச்சு? மாஸ்டர், முதல்ல வாழ்ந்த முன்னோர்கள், அறிஞர்கள் நல்லவங்க இருந்தா அவங்கள நம்ம தொழுகாம விட்டோம்னா அது வரைக்கும் நிக்குது. அடுத்த லைன், பிறவாளி நீந்தல் அரிது. இப்ப பிறவாளி நீந்தல் அரித 3 வார்த்தையா பிரிக்கிறோம். அரிது என்றால் என்ன? கஷ்டம். இங்கிலீஷ்ல கூட சொல்லலாம். சிம்பிளா ரேர். மக்களே, அரிது என்றால் என்ன? ரேர் தெரியும். ஏன்னா எலிசபெத் பேரன். ஓகே, அரிதுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு. ரேர். நீந்தல், ஸ்விமிங். வேற மாதிரி என்ன சொல்லலாம்? நீந்தல்னா அது மூழ்குதான் சார். Meanwhile, தண்ணிய பாருங்க, எங்க எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஏங்க நீந்தல் சொல்லாச்சு, அப்புறம் மூழ்கிறது சொல்ற. நீந்தல் எதிர்கொள்ளுதல், போராட்டம். நீந்தல் அரிது, கஷ்டம். எது கஷ்டம்? பிறவாளி, பிற வழி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா வேற வேற சமாச்சாரங்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வது கஷ்டம். யாருக்கு கஷ்டம்? அந்த காலத்துல அறவழியில் வாழ்ந்தவர்களை பின்பற்றி நாம் வாழவில்லை என்றால், இல்லை அதை மாதிரி நாம் வாழவில்லை என்றால், பிற வழியில் வரக்கூடிய கஷ்டத்துகளிலிருந்து நாம் மீண்டு எழுவது கஷ்டம். இப்ப திருப்பி குறளை பாருங்க. திருப்பி அகைன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஈஸியா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடும். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறம் பிளஸ் வாழ்வு, அந்தணன் சான்றோர்கள், அவர்களை போல் நாம் வாழவில்லை என்றால் பிற வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபட்டு நீந்தி கடந்து வருவது கஷ்டம். இந்த குறளுக்கு நம்ம எழிலரசனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு சொல்லுப்பா? அந்த காலத்துல எப்படிலாம் இருந்தாங்களோ அதை நம்ம எப்படிலாம்னா, எக்ஸாம்பிள் ப்ராப்பரா ஒரு நல்ல கல்ச்சர்ல அந்த மாதிரி இருப்பாங்க மாஸ்டர். அதை நம்ம தொழுதியோ இல்லை அது ஃபாலோ பண்ணாமையோ இருந்தோம்னா நம்மளுக்கு வர பிரச்சனையை நம்மளால அதுலேருந்து திருப்பி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த குறள் மூலமா பாட்ஷாவுக்கு புரிஞ்சது என்னப்பா? அந்த காலத்துல வாழ்ந்த சான்றோர் மாதிரியே நம்மளும் அன்பா வாழல அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை கஷ்டமா இருக்கும், நீக்க முடியாது. அறவழி, அன்பு வழியில் நாம் வாழ வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும்? அன்பா யார்கிட்டயும் சண்டை போடாம ப்ராப்பரா யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசாம நல்ல கல்ச்சர்ஸ் வேணும் மாஸ்டர். பிற வழியில் நமக்கு ப்ராப்ளங்களை கிரியேட் ஆகும். இப்போ நாமளே தப்பு பண்ணாம வேற மாதிரியான ஒரு ப்ராப்ளங்களை நம்மளை
தாக்கும். அது மாதிரி தாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? மாஸ்டர் இப்போ நம்ம ஸ்கூல்ல இருக்கோம்னா நம்மளை எவனாவது ஏதாவது பண்ணணும்னு நினைப்பான். அதனால நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு இன்னொருத்தன் பெண் எடுத்துப்பான் மாஸ்டர். அதை நம்ம பேக்குள்ள போட்டு எங்கன்னு அப்படி கேட்பானுங்க. உன் பெண் தாடை எழுதிட்டு அவன் தேடுவான். அப்புறம் பெண்ணு தேடி என் பேக்ல கச்சா நம்ம அப்படியே மாட்டிடுவோம். எப்படி பேசாம இருப்பேன். பக்கத்துல மகித் பேக்ல இருந்து பேனாவை தூக்கி பாட்சா பேக்ல போட்டுறது நம்ம எழிலரசன். என்ன சொன்னீங்க? நான் திருடறேனா? போட்டு விட்டு எழிலரசன் நேரம் எங்க போய் என்ன பண்ணுவானா, மகித்திட்ட போய் உன் பேனா கூட பக்கம் எழுதி தர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கறது. அவன் உடனே வந்து அப்படியே அதிசயமா தேடுறான். காணம்ன்ற உடனே வந்து இவன் கிளப்பி விட்டுறது. கிளப்பி விட்டு வா எல்லா பேக்லையும் தேடலாம். தேடி கடைசியில பாட்ஷா இவன் திருடி வச்சிருக்காண்டா, திருட்டு பயலே அப்படின்னு சொல்லி இவனுக்கு எடுத்து விட்டுறது. பிற வழியில் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இதவே எதிர்கொள்ள முடியாது. பிற வழியில் வரக்கூடிய ப்ராப்ளங்களை நாம் எப்படி எதிர்கொள்றது, என்ன மாதிரி பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளலாம்? எப்படி எதிர்கொள்ளணும்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லலாம் மாஸ்டர், நான் பண்ணலை. அவங்க நமக்கு நெருக்கமானவங்களா இருந்தால் புரிஞ்சுப்பாங்க. சரி இவன் பண்ணியிருக்க மாட்டாங்க, யாராச்சும் தெரியாமலே தெரிஞ்சே எடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு பண்ணியிருக்கலாம். சில பேர் நினைப்பாங்க இவன் வேணும்னே எடுத்திருக்கான், அது நம்மளுக்கு தெரியாத மாதிரி அவன் பேக்குள்ளேயே வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இவன் வேணும்னே எடுத்திருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்கக்கிட்டலாம் நம்ம பேசியும் புரிய வைக்க முடியாது, சொல்லியும் புரிய வைக்க முடியாது மாஸ்டர். இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து நீ கடந்து வரணும், என்ன பண்ணுவேன்? கடந்து வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அவன்கிட்ட நான் பண்ணலை அப்படின்னு முதல்ல சொல்லிடலாம் மாஸ்டர். முதல்ல சாஃப்டாக சொல்லணும். அவன் அப்படியும் கேட்கலன்னா கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லணும், நான் பண்ணலை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கணும் மாஸ்டர். ஆனால் சான்றோர் பெருமக்கள் அறவழியில் நம்ம வந்து பின்பற்றி நம்ம சொல்லணும் விஷயத்த, அதை எப்படி நீ கடந்து போவேன்னு கேட்குறேன். அதனால ஃபஸ்ட்டு சரி இப்படி நடந்துருச்சு, இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே முடிச்சுட்டு போயிட்டோம் மாஸ்டர். வெரி நைஸ். இதை தாண்டி ஒரு விஷயத்த பண்ணால் இன்னும் சூப்பராக ஃபேஸ் பண்ணிடலாம். எளிய முறையில் என்ன மாதிரி சொல்லலாம் மாஸ்டர்? இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது நான் பண்ணலன்னு சொல்லணும் மாஸ்டர். அப்படி கேட்கலன்னா நீ மேம்கிட்ட மாட்டி விட்டுக்கோ, யார்கிட்ட வேணா மாட்டி விட்டுக்கோ, நான் மேம்கிட்ட சொல்லிக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் நானே சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அதை தூக்கி போட்டு வந்துடணும் மாஸ்டர். இதை தாண்டி ஒன்று விஷயம் என்னென்னா, எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எழிலரசன் பண்ணிட்டான்னா, இந்த மாதிரி நான் பண்ணலப்பா, நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறியா, என் மனசுலேருந்து சொல்கிறேன், அதையும் தாண்டி நான் தான் பண்ணியிருப்பேன்ற மாதிரி உனக்கு தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சிடு. அந்த சரணாகதி மாதிரி குற்றம் நம்மளை சுமத்துறாங்க இல்லையா, அவங்ககிட்டயே வந்து நம்ம மன்னிச்சிருந்து மன்னிப்பு கேட்டுரு. அறவழியில் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களின் அந்த அன்பானவர்களை நாம் பின்பற்றி வாழவில்லை என்றால் பிற்காலத்தில் வரக்கூடிய ப்ராப்ளங்களை நாம் எளிதாக கடந்து செல்ல முடியாது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவழியில் வாழ்கின்ற சான்றோர் பெருமக்களை நாம் பின்பற்றி அதே போல் அறவழியில் நாம் வாழவில்லை என்றால் பிற்காலத்தில் வரக்கூடிய நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை நாம் விழித்தெழுந்து அதை எதிர்கொண்டு வாழ்க்கையை கடந்து செல்வது அரிது. நம்ம வாழ்க்கையை எப்படி கடந்து செல்லணுமா? அன்பின் மூலமாக அறவழியில் கடந்து செல்லணும். அப்படி சென்றோம் என்றால் நம்ம வாழ்க்கை எப்படி வர்ற பிரச்சனையில என்ன பண்ணலாமா? எதிர்கொள்ளலாம், ஈஸியாக எதிர்கொள்ளலாம். இப்ப குரல் சொல்றேன், அடுத்து பாட்டு போறோம். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. குரல் எண் 8. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. பாட்ஷா. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. வெரி குட். அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது. அறவழியில் வாழ்ந்து கொண்டிருந்த சான்றோர் பெருமக்களை போற்றி நாம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்தோமானால் பிறவழியில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு வாழ்வது எளிது. ஒருவேளை அந்த மாதிரி அவர்களை சான்றோர் பெருமக்களை நாம் பின்பற்றி வாழவில்லை என்றால் வரக்கூடிய ப்ராப்ளங்களை பிரச்சனைகளை எதிர்கொள்வது கடினம். பாய்.